அப்போ நான் எங்கே தூங்காமல் யோசித்தேன்னா, நம்ம கிராமங்கள்லாம் தேங்காய் மாதிரி இருந்ததே, இன்றைக்கி கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குதே. கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா, சிரட்டைன்னு சொல்லுவீங்களா? சிரட்டை சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. அந்த வாய்க்காலில் பாலம் கட்டியிருந்தாங்க, அது மேலே தண்ணியில் குட்டிக்காரன் அடிப்போம் நாங்கள். அந்த தண்ணியை காணோம் இப்போது. கோடை காலத்தில் கபடி விளையாண்டோம், அந்த மணலை காணோம் இப்போது. அந்த கல்லை விட்டான்னா நெல்லிக்காய் பொலன்னு கொட்டும் வாய்க்காக்கரையில், நெல்லி மரத்தை காணோம். அந்த லீவு நாளில் அந்த நாவ மரத்தில் ஏறி குளுக்கணுன்னா பழமாக கொட்டித்தோம், எல்லாம் திம்போம், காணோம் காணோம். அந்த உப்பையும் மிளகா பொடியும் மடித்து வச்சுக்கிட்டு அந்த மாந்தோப்புக்குள்ளே நுழைஞ்சோம்னா கோடை காலத்தை தின்னுபிட்டு வெளில வருவோம், காணோம். நண்பருடைய தோட்டத்துக்குள்ளே நினைஞ்சோம்னா இளநி வெட்டி தாகம் தெவிட்டு வருவோம், காணோம். எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் பாம்புக்காரன் உள்ள நுழைஞ்சு தேக்கு மரமானு வச்சுருக்கான். வன இலாக்கா, சமூக நலக்காடு வளர்க்கலாம். இந்த சாவறதுக்கு முன்னாடி இந்த குண்டகுடி லேலோட பேசியிருந்தேன். அந்த பெரியவர் சாகிறது 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை விவசாய மாநாட்டு கூப்பிட்றதுக்காக போனேன். ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மறக்க முடியாத நினைவுகள்.